நான் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் சேர்ந்தவன். எளிய குடும்பத்தில் பிறந்தவன் நான். கல்விக்கான வாடகை வீட்டில் தங்கி ஆசிரியர் பயிற்சியில் படித்து கொண்டிருக்கிறேன். தனிமை எனக்கு மிகவும் பிடித்தமானது என்பதால் தனிமையாக ஒரு அறையில் தங்கியிருந்தேன். அதே வீட்டில் வேறொரு குடும்பம் வாடகைக்கு வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் சாரதா அத்தை என்ற பெண்மணி இருந்தார். அவருக்கு ஏறத்தாழ 38 வயது இருக்கும். பார்க்க அழகாக இருப்பாள். ஆரோக்கியமான உடல் பாகமுடன் இருப்பாள். என் சொந்த அத்தையை நினைவூட்டுவதால்தான் நான் அவரை அத்தை என்று அழைத்தேன். முதல் முறையாக அவரை பார்த்தபோது மனதில் ஒரு இனிய உணர்வு ஏற்பட்டது. இப்படி ஒரு அழகிய பெண்மணி அருகிலே இருக்கிறார் என்ற எண்ணம் மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் சாரதா அத்தை எனக்கு அளித்த அனுபவங்கள் என் எதிர்பார்ப்புகளை தாண்டியவை. அவரது கணவர் ஒரு கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். மதுரையிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு ஊரில் அவர் பணிபுரிந்து பெரும்பாலும் அங்கேயே தங்கியிருப்பார். அவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் 2 குழந்தைகள் இருந்தனர். சாரதா அத்தை மிகவும் திறந்த மனதுடையவர். அதனால் அவருடன் நெருக்கமாக பழக சிரமம் இல்லை. தினமும் சிறிது நேரம் பேசிக்கொள்வது வாடிக்கையானது. இருந்தாலும் நான் அவரது எப்போதும் மரியாதையாக கண்ணோட்டத்திலே பார்த்தேன். அவர்களது அறைக்கு நேரெதிரேதான் என் அறை இருந்தது. பின்புறம் உள்ள துவைக்கும் இடம் இருவருக்கும் பொதுவானதாக இருந்தது. எனது இறுதித் தேர்வுகள் நெருங்கிவிட்டதால் விடுமுறைகள் இருந்தனர். அதனால் பெரும்பாலான நேரத்தை அறையிலேயே கழித்தேன். காலையில் குடும்பத்தினர் அனைவரும் வெளியே சென்ற பிறகு சாரதா அத்தை துணி துவைக்க வருவது வழக்கம். அப்போது நாங்கள் சில வார்த்தைகள் பேசிக்கொள்வோம். ஒரு நாள் அவர் என்னிடம் மொபைல் கேட்டார். ஏனெனில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவரது ஃபோனில் போதுமான தொகை இல்லை. நான் உடனே எனது மொபைல் கொடுத்தேன். குளித்து முடித்த மொபைல் திரும்ப வாங்கி கொண்டு மதிய உணவுக்காக அருகில் உள்ள மெஸ்ஸுக்கு சென்றேன். அப்பொழுது மதிய உணவுக்கு பிறகு என் மொபைலுக்கு ஒரு அறியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நான் முதலில் எடுத்தேன். ஆனால் அந்த பக்கத்தில் யாரும் பேசவில்லை. நான் கால் கட்டாகிவிட்டேன் என்று நினைவூட்டும் துண்டித்தேன். சிறிது நேரத்தில் அதே எண்ணிலிருந்து மீண்டும் ரிங் அடித்தது. இம்முறை எடுத்ததும் ஒரு மென்மையான அழகிய பெண் குரல் கேட்டது. ஹலோ, என்னை தெரியுமா என்றது. நான் இல்லை, யார் பேசுகிறீங்க என்றேன். அடடா, நம்ம இவ்வளோ சீக்கிரம் மறந்துவிட்டீங்களே என்று சிரிப்புடன் கேட்டது. நான் முற்றிலும் குழப்பமடைந்தேன். எனக்கு இந்த பெண் நண்பர்கள் இல்லை. அப்படியிருந்து இது யாராக இருக்கும்? நீங்கள் யார் என்று கேட்டேன். ஆனால் அழைப்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டது. மனதில் ஒரு விசித்திரமான பதற்றமும் ஏற்பட்டது. அது யாராக இருக்கும்? மறுநாள் காலை வழக்கம் போல துலக்கிட்டு முன்வாசலில் அமர்ந்திருந்தேன். சாரதா அத்தை துணி துவைக்க வந்தார். என்னை பார்த்தும் இனிமையாக சிரித்தார். நானும் புன்னகைத்தேன். பிறகு அவர் துணி துவைக்க தொடங்கினார். நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அன்று அத்தை சற்று அதிகமாக உற்சாகமுடன் திறந்த மனதுடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவரது ஆரோக்கியமான தோற்றமும் அழகும் என் கவனத்தை ஈர்த்தது. இதுவரை நான் எந்த பெண்ணையும் இப்படி ஒரு அழகிய கண்ணோட்டத்தில் பார்த்தது இல்லை. என் பார்வை அவர் மீது தங்கியிருந்தது. அதை அத்தை உணர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே மனதில் வைத்து கொண்டு துணியை துவைக்க ஆரம்பித்தார். இப்படியே 3 நாட்கள் கழிந்து போய்விட்டது. என் மனதில் அத்தையை பற்றி எண்கள் சற்று மாறத் தொடங்கின. அவருடன் அதிக நேரம் பேச வேண்டும், ஏதாவது சாக்கு சொல்லி அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசை தூண்டியது. ஒருவேளை அத்தைக்கு ஏதோ உணர்வு தோன்றியிருக்கலாம் என்று தோன்றியது. ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் அறையிலிருந்து ஏதோ பொருட்கள் கட்டுவது போன்ற சத்தம் கேட்டது. நான் அறைக்கதவை திறந்து பார்த்தேன். அத்தை, நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போறீங்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அத்தை, மாமாவும் குழந்தையும் 4 நாட்களுக்கு சொந்த ஊருக்கு போகிறோம். நான் மட்டும் வீட்டிலே தனியாக இருப்பேன் என்றார். எனக்கு இதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். அன்று இரவே மாமாவும் குழந்தைகளும் பயமாக கிளம்பி சென்று விட்டனர். நானும் இரவு உணவுக்கு வெளியே செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். அப்போது சாரதா அத்தை கதவை திறந்து, எங்கே போற என்று கேட்டார். சாப்பிட்டு தான் என்றேன். நான் இப்போது சமைச்சிடுறேன், என் கூடவே வந்து சாப்பிடு என்று அன்பாக அழைத்தார். நானும் சரி அத்தை என்று சொல்லி என் அறை வாசலில் அமர்ந்தேன். அவர் எதிரே நின்று கொண்டிருந்தார். நீங்களும் உட்காருங்க அத்தை என்றேன். அவர் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். வாசல் சிறிய இடமாக இருந்ததால் அவர் எனக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தது. எனக்கு மனதில் ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. குளிர்காலமாக இருந்தும் என் உடல் சூடாகி வியர்ந்தது. அத்தை என்னை பார்த்து, இவ்வளோ குளிர் உனக்கு ஏன் வியர்க்குது என்று சிரித்து கொண்டே கேட்டார். நான் ஒன்றுமில்லை அத்தை, சும்மாதான் என்று தடுமாறி சொன்னேன். பிறகு அவர் சமையலறையில் சென்றார். நானும் அவரை தொடர்ந்து உள்ளே போனேன்.
அவர் தரையில் அமர்ந்து சப்பாத்தி தயாரித்து கொண்டிருந்தார். நான் அருகில் நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் பார்வை அவர் மீதும் இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் அமைதியாகவே வேலையில் கவனமாக இருந்தார். நான் இருவரிலும் ஒன்றாக உணவு சாப்பிட்டோம். சிறிது நேரம் இனிமையான பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு நான் அறைக்கு திரும்பி தூங்கி போனேன். இரவு ஏறத்தாழ 12 மணி இருக்கும். திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தேன். சாரதா அத்தை நின்று கொண்டிருந்தார். எனக்கு தூக்கமே வரல. என்ன சொல்கிற? உண்மையில் எனக்கு தூக்கமே வரல. மனம் முழுக்க அத்தையை பற்றிய எண்ணங்கள் சுருண்டு கொண்டிருந்தனர். நான் என்ன செய்யட்டும் அத்தை என்று கேட்டேன். வா என் அறைக்கு என்று கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் என்றார். நாங்கள் அறைக்கு சென்றோம். அவர் படுக்கறையில் படுத்து கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தூங்கி ஆரம்பித்தேன். முதலில் பேச்சுவார்த்தையில் அந்த அந்நிய எண்ணிலிருந்து அந்த மர்மமான அழைப்புதலில் பற்றி நான் சொன்னேன். அத்தை மனதுக்குள் ஒரு சிறிய புன்னகையுடன் இருந்தார். நான் என்ன அத்தை சிரிக்கிறார்கள் என்று மனதில் யோசித்தேன். எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. நான் அந்த அறியாத எண்ணுக்கு திரும்ப அழைக்கலாம் என்று முடிவு செய்தேன். அப்போதுதான் ரகசியம் வெளிப்பட்டது. அது சாரதா அத்தை தான் என்று. சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். நானும் சிரிப்புடன், அந்த காலில் நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேனே தெரியுமா அத்தை என்று சொன்னேன். என்ன கற்பனைகள்? என்ன ஆர்வமாக கேட்டனர். பேச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போதே நான் மெதுவாக அவர் அருகில் சென்று சாய்ந்தேன். எங்கள் சிரிப்புக்கும் உரையாடலும் தொடர்ந்தன. திடீரென்று மின்சாரம் துண்டித்தது. கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டது. அறையே இருள் சூழ்ந்தது. இருவர் மனதிலும் ஒரு தயக்கமும் சந்தோஷமும் பல உணர்வுகளும் ஏற்பட்டது. மெழுகுபத்தி எடுத்துவிட்டு வரேன் என்று சொல்லி அத்தை எழுந்தார். எழும்போது சமநிலையில் தவறி என் மீது விழுந்து விட்டார். நான் அவரை தாங்குவது போல பிடித்து எழுப்பி நிப்பாட்டலாம் என்று தோன்றியது. அந்த இணக்கம் புதிய உணர்வை ஏற்படுத்தியது. மெழுகுவத்தி எங்கேயோ கிடைக்கல அத்தை என்று சொல்லி திரும்ப வந்தார். கட்டிலில் மறுபக்கம் செல்ல அவர் என் மீது தாண்டி முயன்றபோது என் கால் தற்செயலாக அவர் காலில் பட்டது. மீண்டும் அவர் விழுந்து விட்டார் என் மேல். இம்முறை அவர் உடல் எனக்கு அருகில் விழுந்தது. இருவரும் ஒரு கணம் அமைதியாக இருந்தோம். பிறகு நான் மெதுவாக அவர் கன்னத்தில் அந்த மாதிரி ஒரு கிஸ் முத்தம் செய்தேன். அவரும் அதே அன்புடன் பதிலளித்தார். யாரும் பேசவில்லை. இருவரும் அந்த இனிய தருணங்களில் மூழ்கினோம். சிறிய நேரம் கழித்து அவர் என் தோளில் சாய்ந்தார். அமைதியாக படுத்து கொண்டார். நானும் அவர் அருகில் தனிமையாக அந்த இரவை அனுபவிக்க முடிவு செய்யலாம் என்று என் கற்பனையில் எண்ணினேன். அத்தையும் என்னுடன் இணைந்து அந்த இனிய நெருக்கத்தை மேலும் ஆழமாக்கினர். இது என் வாழ்வில் முதல் முறையாக நடந்த அனுபவம். மறக்க முடியவில்லை. மனமெங்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி பரவியது. என்னால் அத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தையும் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருணத்தை மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். பிறகு நானும் அவரும் அதே அன்பையும் நெருக்கத்தையும் திரும்பி கொடுத்து தொடங்கினோம். என் வாழ்க்கையில் இப்போதுதான் உண்மையான தினங்களை பெற்றிருக்கப் போகிறது என்று மனதில் நினைத்தேன். நான் தொடர்ந்து அந்த இனிமையான அனுபவத்தை பகிர்ந்தேன். சிறிது நேரத்திலே நாங்கள் இருவருமே ஒரே நேரத்தில் அளவிலான மகிழ்ச்சியை உணர்ந்தோம். நாங்கள் இருவரும் மிகவும் களைத்து போய் அமைதியாக படுத்து கொண்டோம். பிறகு குளியலறைக்கு சென்று புத்துணர்வு பெற்றோம். அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தினோம். காலை 6 மணி அளவில் என் தூக்கம் கலைந்து போனது. சாரதா அத்தையின் இனிய சிரிப்பு என் இதயத்தை மீண்டும் துடிதுடிக்க செய்தது. மனசு நிறைஞ்சிடுச்சு என்று குறும்புடன் கேட்டார். அவரது கண்களில் தெரிந்த அந்த ஒளியும் அந்த கேள்வியும் இன்றும் என் நினைவில் நிற்கின்றது. நான் சிரித்து கொண்டே, இப்போது நிம்மதியாக கிடைச்சிச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் நிறையும் என்றேன். அவர் என்னை பார்த்து சிரித்து, சரி அப்படியானா இந்த சொர்க்கம் எவ்வளோ நாளாக நீடிக்கும் பார்ப்போம் என்றார். அந்த காலையை நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த இனிய நெருக்கத்தை பகிர்ந்து கொண்டோம். அது முந்தையத்தை விட மிக தீவிரமாகவும் ஆழமாகவும் இருந்தது. நான் என்னையே மறந்துவிட்டேன். சாரதா அத்தை அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்து விட்டார் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் மீண்டும் களைத்து கட்டிலில் சாய்த்து போனோம். நேரம் காலை 5 மணியை தாண்டியது. நான் என் அறைக்கு திரும்பினேன். மனதில் ஒரு குழப்பம் இருந்தது. ஒரு புறம் இந்த புதிய அனுபவம் எனக்கு அளவில்லா சந்தோஷத்தையும் தந்தது. மறுபுறம் சில கேள்விகள் எழுந்தன. சாரதா அத்தை போன்ற முதிர்ந்த திறந்த மனமுடைய ஒருவருடான இந்த நட்பு எங்கே செல்லும்? ஆனால் நான் முடிவு செய்தேன், அதில் யோசிக்கக்கூடாது. கிடைத்த ஒருவருடைய முழுமையான சந்தோஷத்தையும் நம் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்று.
அந்த நாள் முழுவதும் நான் படிப்பு என்ற பெயரில் அறையில் அமர்ந்திருந்தேன். ஆனால் மனம் ஒரு நொடி கூட புத்தகத்தில் நிலைக்கவில்லை. சாரதா அத்தையின் முகம், அவரது இனிய சிரிப்பு, அவரது குறும்புத்தனமான பேச்சு, கேள்விக்குரல் எல்லாம் என் கண்முன்னே வந்து கொண்டே இருந்தது. மதியம் மெஸ்ஸுக்கு சென்றபோது என் மொபைலில் அத்தையின் மெசேஜ் வந்தது. சாப்பிட்டாயா? என்னிடம் வா, இன்று ஏதோ ஸ்பெஷலான சமையல் இருக்கிறது. உடனே மெசேஜை விட்டு திருப்பி அவரது அறைக்கு ஓடினேன். உண்மையிலே அவர் சுவையான சிக்கன் ஃப்ரை மற்றும் மெல்லிய சப்பாத்தி தயாரித்திருந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக உணவருந்தினோம். சாப்பிட்டபோது அத்தை தனது வாழ்க்கையை பற்றி பகிர்ந்துள்ள தொடங்கினார். திருமணம் ஆனபோது அவருக்கு வெறும் 19 வயதுதான். மாமாவின் குணம் மிகவும் அமைதியானது, அன்பானது. ஆனால் சில ஆண்டுகள் முன் ஏற்பட்ட ஒரு விதமான விபத்துக்கு பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கப்பட்டுவிட்டது. அத்தை சொல்லும்போது கண்களில் ஒரு தூக்கம் தெரிந்தது. நான் அமைதியாக அவர் கையை பிடித்து, அத்தை, நீங்கள் ரொம்ப வலிமையானவள். அத்தை, இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இன்னும் இப்படி சிரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றேன். அவர் சிரித்து கொண்டே, அட, வாழ்க்கையை இப்படி தான் வாழணும், இல்லைன்னா அழுதுகிட்டே தான் இருக்கணும் என்றார். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் சிறிய நடுக்கத்தை நான் உணர்ந்தேன். அந்த கணத்தில் எனக்கு ஒரு புரிந்தது. நான் அவருக்கு வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, அவருக்கு என் மீது ஒரு ஆழமான உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மாலையில் நாங்கள் மீண்டும் அமர்ந்து பேசினோம். எந்த மாதிரி பேசணும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அத்தை தன் கல்லூரி நாட்கள் நினைவு கூர்ந்தார். அப்போது அவர் மிகுந்த தன்னம்பிக்கையும் உற்சாகத்துடனும் இருந்தார். கிராமத்தில் பல இளைஞர்கள் அவர் மீது காதல் கொண்டிருந்தனர். ஆனால் நான் யாரையும் திரும்பி கூட பார்த்தது இல்லை என்று சொல்லி என்னை பார்த்து கண்ணடித்தார். நான் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள் அத்தை என்று கேட்டேன். அவர் உரக்க சிரித்து, உன்னிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, தனித்துவம் இருக்கு, அதை தான் என்னை ஈர்க்கிறது என்றார். நீ ரொம்ப நேர்மையானவன், உன் கண்களால் ஒரு தனித்துவமான பிரகாசம் தெரிகிறது என்று சாரதா அத்தை மெல்லிய குரலில் என்னிடம் சொன்னார். அந்த இரவு நாங்கள் மீண்டும் அந்த இனிய நெருக்கத்தை பகிர்ந்து கொண்டோம். எந்த மாதிரி நெருக்கம் என்பது உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். களைத்து போய் அமைதியாக படுத்திருந்த போது அத்தை என் தோளில் தலை வைத்து, உனக்கு தெரியுமே, இத்தனை வருஷமாக நான் குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்திருந்தேன். ஆனால் உன் கூட இருக்கிற இந்த நெருக்கமான நட்பு எனக்காக வாழணும்னு கற்றுக்கிட்டு கொடுத்தது என்றார். நான் எதுவும் பேசாமல் அவரை இறுக அணைத்து கொண்டு தூங்கினேன். மறுநாள் காலையில் நான் சீக்கிரமே எழுந்தேன். சாரதா அத்தை இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். தூங்கும்போது அவரது முகம் அவ்வளவு சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. பார்க்க மனசு நிறைஞ்சது. மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்று தேநீர் தயாரிக்க தொடங்கினேன். தேநீர் போடும்போது திடீரென்று அந்த அறியாத எண்ணிலிருந்து வந்த அழைப்பு நினைவுக்கு வந்தது. மனதுக்கு சிரித்து கொண்டே, இந்த அத்தை உண்மையிலேயே குறும்புக்காரிதான் என்று நினைத்து கொண்டேன். தேநீர் ரெடியானதும் அத்தையை எழுப்பினேன். அவர் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து, அட, நீயா தேநீர் போட்டியா? உன் மனைவி ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா என்று குறும்பாக சொன்னார். நான் சிரித்து கொண்டே, மனைவி இன்னும் முடிவாகல அத்தை, ஆனால் நீங்கள் இப்படி கெஞ்சிட்டே இருந்தால் எனக்கு மனைவியே தேவைப்படாது என்றேன். அவர் உரக்க சிரித்து என் தலையில் லேசாக தட்டிவிட்டு, அதனால் நாங்கள் வெளியே சுற்றி வரலாம் என்று முடிவு செய்தோம். அருகில் ஒரு அழகிய பூங்கா இருந்தது. அங்கே சென்று அமைதியான மர சூழலில் அமர்ந்து நிறைய பேசினோம். சாரதா அத்தை தன் கனவுக்காக பகிர்ந்து கொண்ட கல்லூரியில் படிக்கும்போது ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற பெரிய ஆசை இருந்ததாம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு எல்லாம் மாறி போய்விட்டது. நான் அமைதியாக கேட்டுவிட்டு, அத்தை, இன்னும் நேரம் போகலை, நீங்கள் இன்னும் உங்கள் கனவை நிறைவேற்றலாம் என்றேன். ஆனால் அவர் என்னை பார்த்து இனிமையாக சிரித்து, உன்ன மாதிரி ஒரு ஆதரவு இருந்தால் நிச்சயமாக செய்வேன் என்றார். பூங்காவிலிருந்து திரும்பியதும் என் மனம் அவ்வளவு லேசாக மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தது. சாரதா அத்தையுடன் கழிந்த அந்த நேரங்கள் எனக்கு ஒரு புதிய உலகையே காட்டியிருந்தது. ஆனால் எங்கெங்கோ மனிதர்கள், ஒரு மூலையில் சிறிய உறுத்தல் இருந்தது. அது அந்த அந்நிய எண்ணிலிருந்து வந்த அழைப்புதான். அத்தை சும்மா விளையாட்டு செய்ததாக சொன்னாலும் எனக்கு ஏதோ அந்த அழைப்புகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாகவே எனக்கு உணர்த்தியது. நானே என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். அதிகம் யோசிக்காதோ, அத்தை சொன்னதை நம்பு என்று. ஆனாலும் மனதில் இருந்து அந்த தவிப்பு அடங்கவில்லை. மாலையில் நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். சாரதா அத்தை சமையலறையில் இரவு உணவு தயாரிக்க தொடங்கினாள். நான் என் அறையில் படிப்பு என்ற பெயரில் அமர்ந்திருந்தேன். ஆனால் கவனம் ஒரு நொடி கூட புத்தகத்தில் நிலைக்கவில்லை.
கண்முன்னே அத்தையின் இனிய முகமும் சிரிப்பும் அவருடன் கழிந்த அந்த நெருக்கமான உணர்வுகளும் மட்டுமே வந்து கொண்டிருந்தன. அப்போது என் மொபைல் ஒலிர்ந்தது. திரையில் மீண்டும் அந்த அறியாத எண். ஒரு கணம் தயங்கினேன். அத்தை விளையாட்டாகத்தான் அழைத்ததாக சொன்னாரே, அப்படியானால் இப்போது ஃபோனை எடுத்தேன். மறுமுனையில் மீண்டும் எந்த சத்தமும் இல்லை. ஒரு விதமான அமைதியை நிலவியது மட்டுமே. இடையில் ஏதோ முணுமுணுப்பு போன்ற லேசான ஒலி கேட்டது. ஹலோ, யார் பேசுகிறீங்க என்று கேட்டேன். ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மனதில் சந்தேகம் வேரூன்றியது. உடனே எழுந்து அத்தையின் அறைக்கு சென்றேன். அவர் சப்பாத்தி மாவு பிசைத்து கொண்டிருந்தார். அத்தை, இந்த எண்ணிலிருந்து இப்போ மீண்டும் கால் வந்துச்சே என்று சொல்லி ஃபோனை அவர் முன் நீட்டினேன். அவர் ஒரு கணம் ஃபோனை உற்று பார்த்தார். பிறகு சிரித்து கொண்டே, அட, யாரோ தப்பாக டயல் பண்ணிட்டாங்க போல, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்றார். ஆனால் அந்த சிரிப்பில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவரது கண்கள் ஒரு கணம் தரையை நோக்கி இறங்கின. அது என் கவனத்தை தவறவிடாமல் நானும் பார்த்திருந்தேன். பிறகு பூங்காவிலிருந்து திரும்பியதும் என் மனம் லேசாக இருந்தாலும் அந்த அந்நிய அழைப்புகள் பற்றிய சந்தேகம் மட்டுமே அடங்கவில்லை. ஏதோ ஒன்றை அத்தை மறைப்பது போலவே நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தேன். அந்த இரவு நாங்கள் இருவரும் ஒன்றாக உணவருந்தினோம். சாப்பிடும்போது சாரதா அத்தை வழக்கத்தை விட அதிகமாக பேசினார். அந்த அழைப்பு பற்றி என் கவலைகளை திசை திருப்பது போலவே தோன்றியது. அட, உனக்கு தெரியுமா, நான் என் காலேஜில் படிக்கும்போது என்ன ஒரு தோழிக்கு இப்படி தான் அறியாத நம்பரிலிருந்து கால்கள் வந்திருந்தன. கடைசியில் பாரு, அது மீது காதல் கொண்ட ஒரு ரசிகன் தான் அவரை பார்த்து கவுந்து இப்படி செஞ்சிருக்காங்க என்று சிரித்து கொண்டே ஒரு கதை சொன்னார். நானும் வெளியில் சிரித்து கொண்டேன். ஆனால் மனதுக்குள் அதை நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க என்ற எண்ணம் மட்டுமே ஓடியது. சாப்பிட்டு முடித்து நான் என் அறைக்கு திரும்பினேன். இரவு ஏறத்தாழ நள்ளிரவு 1 மணி இருக்கும். மீண்டும் அதே அறியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இம்முறும் நான் உடனே எடுத்து, யார் பேசுறீங்க, பேசு என்று கோபத்துடன் கேட்டேன். மறுமுனையில் மீண்டும் அந்த அச்சுறுத்தல் அமைதி. ஆனால் இம்முறை ஏதோ மிக மெல்லிய சுவாச ஒலி கேட்டது. யாரோ அருகில் இருந்தது மூச்சு விடுவது போல் என் உடலில் சிலிர்த்தது. உடனே காலை துண்டித்துவிட்டு பதட்டத்துடன் சாரதா அத்தையின் அறைக்கு ஓடினேன். கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே எந்த சத்தமும் இல்லை. மொத்த அமைதி. எனக்கு திடீரென்று ஏதோ தீமை நடந்திருப்பது போல தெரிகிறது. மனம் படப்படுத்தது. மறுநாள் காலை அத்தை சந்தித்தேன். அவர் வழக்கம் போல் இனிமையாக சிரித்து கொண்டார். ஆனால் அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு செயற்கையான தன்மை இருப்பது போல் நான் தெளிவாக உணர்ந்தேன். அத்தை, நேற்று இரவு நல்லா தூங்கினீங்களா என்று கேட்டேன். ஆமாண்டா, ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். ஏன், என்ன ஆச்சு என்று சாதாரணமாக கேட்டார். நான் நேற்றிரவு அந்த அழைப்புகள் பற்றி சொன்னேன். அவர் மீண்டும் அதை லேசாக தவிர்த்து, அட, ஏதோ வேஸ்ட் ஃபீலிங்ஸ் போன்றதே, நீ அதை பற்றி கவலைப்படாதே என்றார். ஆனால் அவரது குரலில் ஏதோ ஒரு நடுக்கம் ஏற்படுவது போல் இருந்தது. கண்களில் ஒரு தவிர்ப்பும் எனக்கு நன்றாகவே தெரிந்தது. அட, நீ ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்கியடா அப்படி என்று சொன்னார். யாரோ உன்னை கிண்டல் பண்ணுறாங்க போல என்று சாரதா அத்தை என்னிடம் சிரித்து கொண்டே சொன்னார். ஆனால் எனக்கு நேற்றிரவு ஏதோ தவறு நடந்திருப்பது போக உறுதியாக நான் ஊர்ஜனம் செய்தேன். மறுநாள் மதியம் மெஸ்ஸில் சாப்பிட சென்றபோது என் நெருங்கிய நண்பன் ஒருவன் என்னை பார்த்து, டேய், நேற்று இரவு உன் அறைக்கு பக்கத்தில் ஒரு விசித்திரமான ஆளை பார்த்தண்டா. நடுத்தர வயசு, கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்தான். உன் அறையை உற்று பார்த்து கொண்டிருந்தான், நின்றிருந்தான். பிறகு இருளில் மறைஞ்சிட்டான் என்றான். என் மனம் மீண்டும் கலங்கி போனது. இந்த ஆள் யார்? ஏன் என் அறை கண்காணிக்கிறான்? மாலையில் அத்தையின் இதை பற்றி கேட்டால், அத்தை, நேற்று இரவு யாரையாவது பார்த்தீங்களா என்று என் ஃப்ரெண்டு சொன்னான். யாரோ ஒருத்தன் என் அறைக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தான். நம்ம அத்தையின் முகத்தில் ஒரு கணம் பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் உடனே அவர் சுதாரித்து கொண்டு, அட, இங்கே இரவில் எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற என்று சாதாரணமாக கேட்டார். ஆனால் அவரது குரலில் பார்வையிலும் ஏதோ ஒரு பொய் இருப்பதாக நான் தெளிவாக உணர்ந்தேன். அந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொள்ள தீர்மானித்தேன். அறையில் விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் ஓரமாக அமர்ந்து வெளியில் கண்காணித்தேன். இரவு ஏறத்தாழ 1:30 இருக்கும். திடீரென்ற என் அறைக்கில் ஒரு நிழல் தெரிந்தது. அது மெதுவாக என் கதவை நோக்கி நகர்ந்தது. என் இதயம் படபடவென வெடித்து கொண்டது. மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன். ஆளே இல்லை. ஆனால் காற்றில் ஒரு விசித்திரமான சிகரெட் புகை வாசனை மிதந்தது. அத்தையின் அறையை நோக்கி பார்த்தேன். அங்கே மொத்த அமைதி. விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்
எனக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆனால் என்ன விபரீதம் என்று எனக்கு தெரியவே இல்லை. மறுநாள் நான் திருச்சியில் உள்ள ஒரு சிறிய தனியார் துப்புரவு நிறுவனத்திற்கு பணியாற்றும் என் நெருங்கிய நண்பன் சந்தோஷிடம் இந்த விஷயத்தை முழுவதுமாக நான் சொன்னேன். டேய், அந்த அறியாத நம்பரின் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். நீ ரொம்ப கவனமாக இரு. யாராவது உன் அறை பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தால் ஒருவேளை உன்னையே ஃபாலோ பண்ணுறாங்க போல என்றான். என் மனதை பயம் முழுவதுமாக சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் இந்த மர்மத்தின் முடிவு வரை போய்தான் ஆக வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தேன். அந்த இரவு மீண்டும் அதே அந்நிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இம்முறை நான் காலை எடுக்கலாமா, நேரிடாகவே ஒரு குறுஞ்செய்தி அனுப்பலாமா? யார் நீ பேசுகிறது? இல்லைன்னா போலீஸுக்கு கொடுத்துருவேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. எடுத்ததும் ஒரு கனரக முரடான ஆண் குரல் கேட்டது. அதிக புத்திசாலித்தனம் காட்டாதே. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். சாரதாவிடமிருந்து விலகி நில். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. என் கைகள் நடுங்கின. ஃபோன் கீழே விழுந்துவிடும் நிலையில் இருந்தது. இவன் ஏன் சாரதா அத்தையின் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும்? பயத்துடன் நான் உடனே அத்தையின் அறைக்கு ஓடினேன். கதவை தட்டினேன். உள்ளே எந்த சத்தமும் இல்லை. மெதுவாக கதவை தள்ளி பார்த்தேன். அது திறந்திருந்தது. உள்ளே மொத்த இருள். ஃபோனில் டார்ச் லைட் போட்டு உள்ளே நுழைந்தேன். அறையெங்கும் அதே வித்தியாசமான சிகரெட் புகை வாசனை மிதந்தது. கட்டிலில் ஒரு வெள்ளை காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து படித்தேன். சிவப்பு மை கொண்ட பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. அவனை விட்டுவிடு. இல்லை என்றால் உன் முடிவு நிச்சயம். என் இதயம் வேகமாக துடித்தது. நெஞ்சை பிளந்துவிடும் போலிருந்தது. அந்த வார்த்தைகள் மனதில் திரும்ப திரும்ப எதிரொலித்தது. யாரோ என் காதோரமாக கிசுகிசுப்பது போல அறையை சுற்றும் முற்றும் பார்த்தேன். ஜன்னல் சற்று திறந்தது. திரைச் சிலை மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. யாரோ சற்று முன்பாக இங்கு இருந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை நம் தொலைபேசியில் கொண்ட நபர்தான் இருக்கிறாரோ என்று என் மனதில் உறுத்து கொண்டே இருந்தது. அறை மொத்தமாக அமைதியாகவே இருந்தது. ஆனால் அந்த அமைதி எனக்கு பயங்கரமாகவும் அச்சுறுத்தலாகவும் தோன்றியது. சிகரெட் புகையின் கடுமையான வாசனை இன்னும் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கிறது. யாரோ சற்று முன்புதான் இங்கு இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை இன்னும் மறைந்து இருக்கலாம் என்ற எண்ணம் என்னை பதபதித்து செய்தது. நான் மெதுவாக ஃபோனில் டார்ச் லைட்டை சுழற்றினேன். கட்டிலில் சாரதா அத்தையின் வண்ணமயமான புடவை சிதறி கிடக்கிறது. அவருக்கு பழக்கமான அந்த மென்மையான வாசனை முகத்தில் துளைத்தது. ஆனால் அத்தை எங்கு காணோம்? அத்தை என்று மெதுவாக அழைத்தேன். என் குரல் எதிரில் மட்டுமே திரும்பி வந்தது. மனதில் கேள்விகள் புயலாக சுழன்றன. சாரதா அத்தை எங்கே போயிருப்பார்? இந்த மிரட்டல் கடிதம், இந்த அச்சுறுத்தல், இது எல்லாம் என்ன? மீண்டும் அந்த காகிதத்தை பார்த்தேன். சிவப்புமை எழுத்துக்கள் என்னை உற்று பார்த்தது போல் இருந்தது. எனக்கு பயம் தொற்றியது. அவளை விடு என்றால் என்ன? எனக்கு அத்தைக்கும் உள்ள நெருக்கம் எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்க ஏன் யாரோ ஒருவன் என்னை தொடர்ந்து மிரட்டுகிறான்? ஃபோனை எடுத்து அந்நிய எண்ணுக்கு திரும்ப அழைத்தேன். ஆனால் இம்முறை ஃபோன் சுவிட்ச் ஆஃப். பதட்டம் நெஞ்சை அடைந்தது. அப்போதுதான் அறையில் ஒரு மூலையில் ஏதோ ஒரு சிறிய ஒளி பிரதிபலித்து தெரிந்தது. அங்கு சென்று டார்ச் லைட் பாய்ச்சினேன். தரையில் ஒரு சிறிய வெள்ளை லாக்கெட் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தேன். உள்ளே ஒரு சின்ன புகைப்படம். அதில் சாரதா அத்தையும் ஒரு அறியாத ஆணும் நெருக்கமாக சிரித்தபடி இருந்தார்கள். அந்த ஆள் நடுத்தர வயது. கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தான். முகத்தில் ஒரு வினோதமான குளிர்ச்சியான புன்னகை. என் நண்பன் சொன்ன அந்த நிழல் இவர்தானோ? என் இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது. இவன் யார்? சாரதா அத்தைக்கும் இவனுக்கும் என்ன உறவு? லாக்கெட்டின் உடனே பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அறையிலிருந்து வேகமாக வெளியே வந்தேன். கதவை சாத்திவிட்டு என் அறைக்கு பயந்து ஓடினேன். மனம் ஒரே குழப்பமாக இருந்தது. சாரதா அத்தைக்கும் இந்த ஆளுக்கும் என்ன தொடர்பு என்று நான் எண்ண ஆரம்பித்தேன். என் அறைக்கு திரும்பி கதவை உள்பாக்கம் பூட்டிவிட்டு கட்டிலில் சுருண்டு அமர்ந்தேன். தலைக்குள் யோசனைகளின் புயல் போல் வீசி கொண்டே இருந்தது. அந்த மிரட்டல் கடிதம், லாக்கெட், அத்தையின் மறைவு எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து என்னை பயமுறுத்தியது. மறுநாள் காலை நான் சீக்கிரமே எழுந்தேன். இரவு நடந்த குழப்பங்கள் இன்னும் என் மனதை விட்டு நீங்கவில்லை. சாரதா அத்தையின் அறைக்கு சென்றேன். கதவு இன்னும் பூட்டியே இருந்தது. இப்போது உண்மையாகவே கவலை பிடித்தது. அத்தை எங்கே போயிருப்பார்? உடனே என் நண்பன் சந்தோஷுக்கு, திருச்சியில் உள்ள துப்பறியும் நிறுவனத்திற்கு வேலை செய்பவன், ஃபோன் செய்தேன். டேய், எனக்கு உன் உதவி ரொம்ப அவசியம்டா என்று சொல்லி அந்நிய அழைப்பு தொடங்கி மிரட்டல் கடிதம், லாக்கெட் வரை எல்லாவற்றையும் விரிவாக சொன்னேன். அவன் அமைதியாக கேட்டுவிட்டு,
நீ ரொம்ப கவனமாக இரு. அந்த நம்பரின் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். அந்த ஆணை பற்றியமாக தகவல் சேகரிக்கிறேன். முதல்ல அந்த லாக்கெட்டை ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்பு என்றான். நான் உடனே லாக்கெட்டின் புகைப்படத்தை எடுத்து அனுப்பினேன். சந்தோஷ் சற்று நேரத்தில் பதில் அனுப்பினான். இந்த ஆள் சந்தேகத்துக்கு இடமானவர் தெரியுது. என்ன தொடர்பு மூலம் தகவல் திரட்டினேன். ஆனால் நீ முதல்ல சாரதா அத்தையை பார்த்து நேரடியாக பேசிப்பார். அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்று தெரியும். சரி என்று சொன்னாலும் மனதில் பயம் தொற்றி கொண்டிருந்தது. அத்தை நேராக கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? மீண்டும் ஏதாவது மறைத்தால் நான் என்ன செய்வது? மதியம் மீண்டும் அத்தையின் அறைக்கு சென்றேன். இம்முறை கதவு திறந்திருந்தது. அவர் சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் வழக்கம் போல இனிமையாக சிரித்து, அட எங்கே போயிருந்த காலையிலிருந்து? ஆளே காணோம் என்றார். நான் சிரித்தபடியே, வெளியில் அதே போலத்தான் இருந்த அத்தை என்றேன். ஆனால் எனக்கு அதில் ஏதோ ஒரு செயற்கையான தன்மை தெரிந்தது. நான் இம்முறை நேரடியாகவே கேட்கலாம் என்று முடிவு செய்தேன். அத்தை, நேற்று இரவு நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் உங்களை தேடி பார்த்தேன் என்று நான் சொல்லலாம் என்று முடிவு செய்தேன். அத்தையின் முகத்தில் ஒரு கணம் தெளிவான பதட்டம் தெரிந்தது. நான் அவர் கண்ணை பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆனால் உடனே அவர் சுதாரித்து கொண்டு, அட நான் தூங்கிக் கொண்டிருந்தேன்டா. ஏன், என்னாச்சு என்று சாதாரணமாக கேட்டார். ஆனால் அவரது கண்கள் என்னை நேரடியாக பார்க்க தவிர்த்தன. அவர் சொல்றது பொய் என்று என் மனம் உறுதி செய்தது. அது எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் பாக்கெட்டிலிருந்து மடித்து வைத்திருந்த அந்த மிரட்டல் கடிதத்தை எடுத்து அவர் முன் நீட்டினேன். இது என்ன அத்தை? அவர் காகிதத்தை பார்த்தது முகம் சட்டென்று வெறிப்போனது. இது எங்கே கிடைச்சது என்று குரல் நடுங்க கேட்டார். அவருக்கு இது பற்றி ஏற்கனவே தெரியும் என்பது எனக்கு உடனே நன்றாக தெரிந்தது. அத்தை, போதும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இது எல்லாம் என்ன நாடகமா? அண்ணி அழைப்பா? இந்த மிரட்டல் கடிதம், இந்த லாக்கெட், என்ன சொல்லி லாக்கெட்டை அவர் முன் வைத்தேன். லாக்கெட்டை பார்த்ததும் அத்தையின் கண்களில் கண்ணீர் துளித்தது. நீ இதையும் பார்த்துட்டியா என்று மிக மெதுவாக கேட்டார். ஆமாம் அத்தை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த ஆள் யார்? ஏன் என்னை மிரட்டுறான்? நான் குரலை உயர்த்தாமல் இருக்க முயன்றாலும் பதட்டம் தாங்க முடியவில்லை. சாரதா அத்தை ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து, சரி, நான் உன்கிட்ட எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் நீ அமைதியாக கேட்கணும் என்றார். பிறகு மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஆளோட பேர் விக்ரம். அவன் என் காலேஜ் நண்பன். நாங்கள் நல்ல தோழமையாக இருந்தோம். ஆனால் அவன் என் மேலே ஒரு தலையாக காதல் வச்சிருந்தான். நான் அவனுக்கு அப்படி ஒரு உணர்வும் கொடுத்ததே இல்லை. என் குடும்பம் பொறுப்புகள் எல்லாத்தையும் நினச்சி நான் எப்போவுமே தள்ளியே வச்சேன். திருமணம் ஃபிக்ஸ் ஆனதும் அவனோட எல்லா தொடர்பையும் துண்டித்து விட்டேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகும் அவன் என்னை மறக்கலை. அவ்வப்போது என்னை சந்திக்க முயற்சிப்பான், ஃபோன் பண்ணுவான். அத்தை சொல்லும்போது குரல் தழுதழுவன. அவரது கண்களில் பழைய நினைவுகளில் வலி எனக்கு நன்றாக தெரிந்தது. அழுவாதீங்க அத்தை, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்று நான் சொல்லினேன். சில சமயம் ஃபோனில், சில சமயம் கடிதங்களின் மூலம் அவனிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. கடைசியில் நான் அவனிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். எனக்கு உன்னோட எந்த தொடர்பும் வேண்டாம் என்று. ஆனால் விக்ரம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என் கணவருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் சொந்த ஊருக்கு சென்ற சமயத்தில் விக்ரம் மீண்டும் என் வாழ்க்கையில் நுழைந்தான். அவன் என்னை மிரட்டி தொடங்கினான். நான் அவனோடு பேசவே இல்லை என்றால் என் குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவான் என்று சொல்வான். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். மனதில் கோபமும் பயமும் கலந்து கொந்தளித்தது. அப்படின்னா அந்த அறியாத அழைப்புகள் எல்லாம் விக்ரமோடு தானா என்று கேட்டேன். சாரதாத்தை தலையை மெதுவாக ஆட்டினாள். ஆமாம், நான் உன்கிட்ட விளையாட்டாக அழைத்தேன் என்று சொன்னேன். ஏன்னா உன்னை இந்த சிக்கலுக்குள்ளே இழுக்க எனக்கு மனசே வரல. ஆனால் இப்போது பார், அவன் உன்னையும் அடைச்சிட்டான் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். அத்தை, இதையே முன்னாடி என்கிட்ட சொல்லலை என்று நான் குரல் தழுவினேன். நான் ஏதாவது செய்திருந்தார். அவர் ஒரு கசப்பான சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு துக்கத்தால் நிறைந்திருந்த. நீ என்னத்தான் செய்வேடா? அவர் ரொம்ப ஆபத்தான ஆள். பணம், செல்வாக்கு, தொடர்புகள் எல்லாம் இருக்கு. யாருக்காவது வேணும்னா நீங்கள் தீங்கு செய்யப்படுவான். இப்போது எல்லாம் எனக்கு புரிந்தது. விக்ரம் என்ற மனிதன் சாரதா அத்தையை இவ்வளவு காலமாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நமக்கு இடையே உள்ள நெருக்கத்தை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கலாம் என்று. ஆனால் அது எப்படி தெரிஞ்சிருக்குது? ஏன் என்னை மிரட்டுறான்? அந்த இரவு நான் மீண்டும் சந்தோஷமாக செய்தேன். டேய், அந்த நம்பர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாண்டா, அந்த நம்பர் மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சின்ன லாட்ஜில் தெரிந்தது. பண்ணப்பட்டிக்கிறாம். ஒரு வாரமாக அங்கே தான் ஆக்டிவாக இருந்தது.
ஆனால் அவன் ஆளோட பேர் விக்ரம் என்று தொடர்பு மூலமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சேகரித்தேன். மிரட்டல் கம்ப்ளைண்ட் ரொம்ப டேஞ்சர்ஸ்டா, நீ உன்னோட போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. என் உடல் மீண்டும் நடுங்கியது. விக்ரம் இவ்வளோ அருகில் இருக்கிறான், அத்தையை மட்டுமல்ல என்னையும் கண்காணித்துக் கொள்கிறான் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அந்த லாட்ஜில் யார் தங்கியிருக்கிறார்கள் தெரிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்றான் சந்தோஷ். நீ ரொம்பவே கவனமாக இருடா. சாரதா அத்தை தனியாக விடாதே, அவங்களுக்கு இப்போ பெரிய ஆபத்து இருக்கு. நான் உடனே முடிவு செய்தேன். அத்தை ஒரு நொடி கூட தனிமையில் விடவே மாட்டேன். அந்த இரவு நான் அத்தை அறையிலிருந்து தங்கினேன். நாங்கள் கட்டிலில் அமர்ந்து கொண்டு இருந்தோம். நான் அவரை இறுக்கமாக பிடித்து பல சந்தோஷமான வேலைகள் செய்து முடித்தேன். அத்தை கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே இருக்க, எதுவும் நடக்க விட மாட்டேன் என்றேன். அவர் என்னை பார்த்து கண்களின் நன்றியுடன், உன்னை மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியண்டா. லிவிங் டுகெதர்லேயே நம்ம வாழ்ந்துக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. மனதில் ஒரு எண்ணம், விக்ரம் அவன் எங்கே இருக்கான், என்ன செய்ய போகிறான். அதிகாலை 4:30 மணி ஆயிருக்கும். ஜன்னல் திரைச்சலை மெதுவாக அசைத்தேன். ஏதோ ஒரு அசைவு தெரிந்தது. மெதுவாக எழுந்து ஜன்னலுக்குள் அருகே சென்றேன். வெளியில் இருளில் ஒரு நிழல் தெரிந்தது. கருப்பு ஜாக்கெட் அணிந்த அதே மனிதன். அவன் கையில் ஏதோ உலோகம் தெரிந்தது. ஒரு நீண்ட கூர்மையான கத்தி போலிருந்தது. என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. உடனே அத்தையை மெதுவாக எழுப்பினேன். அத்தை, வெளியே யாரோ இருக்காங்க, நீங்கள் இங்கே அமைதியாக இருங்க என்று சொல்லி அவரை படுக்க வைத்தேன். அவர் பயத்தால் நடுங்கிறார். நான் அவரை கையை பிடித்து, பயப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் என்று சமாதானப்படுத்தினேன். மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன். அந்த நிழல் இப்போது என் அறையில் கதவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. பாக்கெட்டிலிருந்து ஃபோனை எடுத்து விரைவாக சந்தோஷுக்கு மெசேஜ் அனுப்பினேன். உடனே வா, வீடு பக்கத்தில் ஆள் இருக்கான், ஆபத்து. அடுத்த கணமே என் அறையின் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. 3 முறை டக் 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 என்று கைகளிலிருந்து வியர்வை வழிந்த தொடங்கியது. உடல் முழுக்க நடுங்கியது. பயத்தால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கதவை திறந்தேன். எதிரே அதே மனிதன் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு குளிர்ச்சியான வினோதமான புன்னகை தொங்கியது. கையில் உண்மையிலே ஒரு நீண்ட கத்தி ஒளிர்ந்தது. என்னை உற்று பார்த்து அந்த கரகரத்த குரலில், நீ யார்டா, சாரதாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்க என்றான். என் வயிற்று கலங்கி போனது. ஆனால் என்னை சமாளித்து கொண்டு, உனக்கு என்ன வேண்டும், ஏன் சாரதா அத்தையை இவ்வளோ துன்புறுத்துகிறாய் என்று கேட்டான். அவன் உரத்த குரலில் சிரித்தான். சாரதா என்னோடது. அது தவறுதலாக என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அவனை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீதான் இடையில் வந்து நிற்கிறாய். உன் காதலை இங்கே முடிச்சு விடுவேன் என்று சொல்லி கத்தியை முன்னாலே நீட்டினான். நான் பின்னால் தள்ளி போனேன். அப்போதுதான் பின்னால் இருந்து சாரதா அத்தையின் குரல் கேட்டது. விக்ரம், நிறுத்து, உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனால் இவனை விட்டுடு. அவன் அழுது கொண்டே கத்தினார். விக்ரம் அத்தையை திரும்பி பார்த்து, நீ என் கூட வா சாரதா, இல்லைன்னா இந்த பையன் இங்கேயே முடிச்சிடுவேன். நான் உடனே, அத்தை அவர்கள் கூட போகாதீங்க, நான் இருக்க என்று சொன்னேன். உள்ளுக்குள் பயம் தாங்க முடியவில்லை. விக்ரம் ரொம்ப ஆபத்தானவன். அவனை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. திடீரென்று பின்னாடியிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அடுத்த உன்னுடைய சந்தோஷ் தன் 2 நண்பர்களுடன் உள்ளே புகுந்தான். விக்ரம் கத்தியை கீழே போட்டு என்று சந்தோஷ் உரக்கத்து கத்தினான். அவன் கையில் ஒரு சிறிய துப்பாக்கி இருந்தது. விக்ரம் ஒரு கணம் திகைத்து நின்றான். பிறகு மெதுவாக கத்தியை தரையில் போட்டான். நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கத்தியால். ஆனால் அவன் குரல் இப்போது பலவீனமாக நடுங்கியது இருந்தது. சந்தோஷ் அவன் நண்பர்கள் விரைவாக முன்னால் சென்று விக்ரமை பிடித்து அவன் கைகளில் காட்டினர். விக்ரம் திமிரால். ஆனால் 3 பேருக்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சாரதா அத்தை என் தோளில் சாய்ந்து அழுதார். நானும் நிம்மதியின் பெருமூச்சு விட்டேன். சந்தோஷ் என்னை பார்த்து, டா, போலீஸ் வந்துட்டாங்க, இவன் இனி எங்கு போனாலும் முடியாது என்றான். அந்த இருள் நிறைந்த இரவு முடிந்தது. விக்ரம் அச்சுறுத்தல் என்ன என்றிருக்கும் முடிவுக்கு வந்தது. சந்தோஷ் விக்ரமை இறுக்கமாக பிடித்து, உன் நாட்டம் இப்போது முடிவுக்கு வந்தது என்றான். உனக்கு எதிராக எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று கூறினான். சில நிமிடங்களில் போலீசார் வந்துவிட்டனர். விக்ரம் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சாரதா அத்தை போலீசாரிடம் முழு உண்மையும் தைரியமாக சொன்னார். விக்ரம் இத்தனை ஆண்டுகளாக தன்னை துன்புறுத்தியது, குடும்பத்தை மிரட்டியது, என்னால் அவன் மேலும் கோபமடைந்தது எல்லாவற்றையும் சந்தோஷிடம் உதவியுடன் போலீசாரிடம் விக்ரமின் லாட்ஜ் அறைக்கு சோதனை செய்தனர். அங்கிருந்து மேலும் பல மிரட்டல் கடிதங்கள், அவனது குற்ற செயல்கள், ஆதாரங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர்.
விடிந்ததும் சாரதா அத்தை என்னை பார்த்து, டேய், உன்னால் தாண்டா எனக்கு இந்த பெரிய சுமையிலிருந்து விடுதலை கிடைச்சது. நீ ரொம்ப தைரியமான இருந்துச்சே என்று கண்ணீரிடம் சொன்னார். நான் சிரித்துக்கொண்டே, அத்தை, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக எது ஆகியிருந்தாலும் நான் என்னையே ஒரு நாளும் மன்னிச்சிருக்க மாட்டேன் என்றேன். அந்த இரவு நாங்கள் மீண்டும் ஒன்றாக உணவருந்தினோம். சந்தோஷமாக இரவு கழித்தோம். அந்த மாதிரி வேலையை செய்து முடித்தோம். அத்தையின் முகத்தில் இப்போது ஒரு ஆழமான நிம்மதி தெரிந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உண்மையாகவே சுதந்திரமாக உணர்ந்தார். இனி நான் என் கனவை நிறைவேற்றப் போகிறேன், ஆசிரியரே ஆகப் போகிறேன் என்று உற்சாகமாக சொன்னார். நான் அவரை ஊக்குவித்து, அத்தை, நீங்கள் எதையும் சாதிக்க முடியும், நான் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கேன் என்றேன். சில நாட்களுக்கு பிறகு மாமாவும் குழந்தையும் சொந்த ஊரிலிருந்து திரும்பினர். சாரதா அத்தை அவர்களிடமிருந்து எல்லா உண்மைகளையும் தைரியமாக சொன்னார். மாமா அத்தையை முழுவதுமாக புரிந்து கொண்டு ஆதரவு அளித்தார். என் பிஎட் படிப்பு முடிந்தது. நான் என் சொந்த கிராமத்திற்கு திரும்பினேன். ஆனால் சாரதா அத்தையுடன் என் நெருக்கமான உறவு ஒரு நாளும் முடியவில்லை. டெய்லியும் வேலை செய்தோம். நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசினோம். அவர் என் ஆசிரியர் பயிற்சி படிப்பு, புதிய வாழ்க்கை பற்றி உற்சாகமாக சொல்வார். விக்ரமை போலீசார் சிறையில் அடைத்தனர். அவனது அச்சுறுத்தல்கள் என்னவென்றால் முடிந்துவிட்டது. சாரதா அத்தையின் வாழ்க்கை இப்போது புதிய ஒளியில் தொடங்கிவிட்டது. நிம்மதியும் நம்பிக்கையும் நிறைந்து ஒரு வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. சந்தோஷ், விக்ரம்.